டொன் போஸ்கோவின் அடிச்சுவட்டில் இதய தாகம் உள்ளவராய் உருவாக. டொன் போஸ்கோவிலிருந்து புத்துணர்வுடன் துவங்குக. டொன் போஸ்கோவை போல் இதய தாகம் உள்ளவராக டொன் போஸ்கோவிடம் மிகுந்த அன்பு கொள்ள, இன்னொரு டொன் போஸ்கோவாக உருவாக. இதுவே தக்க அழைப்பும் அறைகூவலும். டொன் போஸ்கோவின் இதயத்தை நமதாக்க முடியுமா? டொன் போஸ்கோவாக உருவெடுப்பதென்றால் என்ன? பரிவுள்ள தந்தையாகவும் சகோதரருமாக, இறை வேண்டலும் புனிதமும் நாடுபவராக, புரிந்து கொள்ளும் உண்மையான நண்பனாக, இளையோரின் நற்செய்தி தூதுவராக, செயல்பாட்டில் இறை பிரசன்னத்தை காண்பவராக, நேர்மறை சிந்தனையும் நல்லெண்ணமும் உந்து சக்தி உடையவருமாக, கடின உழைப்பும் விடாமுயற்சியும் உடையவராக, மறைபணியின் நிமித்தம் தனியா தாகம் கொண்டோராக, படைப்பாற்றலும் உத்வேகமும் உடையவராக, நம்பத்தக்கவராக மற்றும் நடைமுறைக்கேற்றவராக, இன்னலில் துணிச்சலும் உறுதியும் கொண்டவராக, நல்லாசானாக, நல்ல தலைவராக, காலத்தின் அறிகுறிக்கேற்ப சிந்திப்பவராக, இளையோரின் இதய துடிப்பை உணர்பவராக, தாங்கள் அன்பு செய்யப்படுகிறார்கள் என்று இளையோரை உணர வைப்பவராக, இளையோர் மத்தியில் குடும்ப பந்தம் உருவாக்குபவராக, எப்போதும் இறை சித்தத்தை நாடுபவராக. டொன் போஸ்கோவை அறிவதென்பது அவரை மென்மேலும் அன்பு செய்வதே. அவர் மீதுள்ள பற்றையும் தாகத்தினையும் வளர்ப்பதே. அவருடைய இதய தாகத்தை நமதாக்கிக் கொள்வதே. இவர்களின் சீடர்கள், இனி எனக்கு கவலையில்லை என்பாரா டொன் போஸ்கோ? நாம் இன்னொரு டொன் போஸ்கோவாக திகழ முடியுமா?